ஃப்ரைடே ஆஃப்டர்நூன். இந்த மிளகா தனியா வாங்கி எப்படியும் ஒரு 15 டேஸ் இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் காலியாக போகுது அப்படின்ட்டு இந்த மாதம் ப்ரொவிஷன் வாங்கும் போதே நான் முன்னாடியே வாங்கிட்டேன். இப்போ அடிக்கடிக்கு மழை பெய்யறதுனால நான் அப்படியே காய வைக்காமயே வச்சிருந்தேன். இன்னைக்கு தான் கொஞ்சம் லைட்டா வெயில் காஞ்சது. அதனால ஃபர்ஸ்ட் இத காய வச்சு எடுத்து வச்சிடலான்ட்டு காய வச்சுட்டேன். இப்போ நாங்க இருக்க ஃபிளாட்ல நிறைய புறா இருக்கும். அதனால மொட்டை மாடியில போய் காய வைக்கவே முடியாது. காய வச்சோன்னா அதுல பாதி தான் மீறும். ஆஃப்டர்நூன் ஒரு 2 மணிக்கு மேல பால்கனி பக்கம் ஓரளவுக்கு வெயில் வரும். 2 நாளைக்கு அங்க காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்க கொடுத்தா சரியா இருக்கும். மிளகா தண்ணியெல்லாம் காய வச்சுட்டு அப்படியே இட்லிக்கும் ஊற வச்சுட்டேன். நான் 5 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து சேர்ப்பேன். 4 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி. அந்த மாதிரி சேர்க்கும் போது தோசையும் நல்லா கிறிஸ்பியா வரும். நாளைக்கு ஆடிக்கிருத்திகையும் கோகுலாஷ்டமியும் சேர்ந்து வர்றதுனால ஓரளவுக்கு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் ரீஃபில் பண்ணியும் எடுத்து வச்சுட்டேன். என் பாப்பா மருதாணி வேணும்னு கேட்டிருந்தா. பக்கத்து வீட்டில் செடி கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் போல எடுத்துன்னு வந்து அரைச்சிருந்தேன். நான் மருதாணி பெருசாக வைக்கவே மாட்டேன். ஆனால் இந்த வாட்டி அரைக்கும் போது செவந்து இருந்தது, பார்க்கவே ஆசையாக இருந்தது. பாப்பாக்கும் வச்சுட்டு நானும் வச்சுக்கிட்டேன்.